Hi foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆலு பாலக். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். நான் வந்து 2 டீஸ்பூன்ஸ் கீ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நான் 1 டீஸ்பூன் ஜீரா போடுறேன். ஜீரகம் பொரிஞ்சாச்சு. இதுல 2 பே லீஃப் போட்டுடுறேன். ஒரு சின்னமன் ஸ்டிக், ஒரு elaichi, அப்புறம் நான் ஒரு 3 பல் பூண்டை பொடியா நறுக்கின்னு இருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கின்னு இருக்கேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நம்ம கீரையை அதாவது பாலக் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா blanch பண்ணி எடுக்க போறோம். இது வந்து கசூரி மேத்தி இப்போ முதல்லயே சேர்த்துன்றலாம். ஏன்னா அது அந்த ஃப்ரை ஆறதே செம்மையா இருக்கும் வாசனை. இது வந்து ஒரு மீடியம் சைஸ்ட் ஆனியன். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் எல்லாம் இந்த பாலக்கை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா blanch பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா, இதில் நம்ம இந்த பாலக்கு சேர்த்துடலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். இந்த ஆலு பாலக்கில் நீங்கள் டொமேட்டோ வேணும்னா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் டொமேட்டோ சேர்க்கலை. டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். இப்போ இது blanch பண்ணியாச்சு. இது ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஓவர் குக்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த பாலக்கு கொதிக்க விட்ட ஜலத்தை டிஸ்கார்ட் பண்ணிடலாம், யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா, பிஞ்சஸ் ஆஃப் ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் போட்டு அந்த வெங்காயம் வதக்கிட்டு அதையும் சேர்த்து நீங்கள் வந்து இந்த பாலக் blanch பண்ணியிருக்கோம் இல்லையா அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த பாலக் பியூரியை சேர்த்துடலாம். இப்போது இதோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜலம் விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 5 minutes என்ன பண்ணணும்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே வந்து பாலக் ஆலு இதோடு சேர்ந்து நல்லா வந்து பிளெண்ட் ஆகும். நீங்கள் வந்து முதல்ல ஆயில் போட்டுண்டேல் அப்படின்னாக்கா இப்போ கொதிக்கிறதே நீங்கள் வந்து 2 டீஸ்பூன்ஸ் வந்து கீ போட்டுண்டாதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த தாபா ஸ்டைல் அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நான் முதல்லையே அது போட்டுட்டேன், மேற்கொண்டு ஆயில் வேண்டாம் அப்படின்றதுனால அதனால் நான் இங்கே வந்து கீ ஆட் பண்ணலை. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு தேவையான கலர், டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் கிடச்சிரும் ஆலு பாலக்கோடது. நம்ம ஆலு பாலக் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.